தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில பள்ளிக்குள்ள புகுந்து பொதுத் தேர்வு எழுத இருந்த மாணவிகளை வெறிநாய் கடிச்சதுனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பட்டுக்கோட்டையில பெரிய தெரு பகுதியில சாலையில நடந்து போயிட்டு இருந்த 10க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் ஒன்று கடிச்சு கொதறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே பட்டுக்கோட்டை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளேயும் திடீர்னு இந்த வெறிநாய் புகுந்திருக்கு. அப்ப தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்த மாணவிகள் 6 பேரையும் இந்த வெறிநாய் கடிச்சு கொதறிருக்கு. இதனால் பள்ளி வளாகத்துல சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. உடனே ஆசிரியர்கள் வெறிநாய் கடிச்ச 6 மாணவிகளையும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் தடுப்பூசி போட்டிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு முதலுதவி கொடுக்கப்பட்டு தேர்வு எழுதவும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வெறிநாய் கடிச்சு படுகாயமடைஞ்ச 14க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த பட்டுக்கோட்டை நகராட்சி அதிகாரிகள் பணியாளர்களுடைய உதவியோட அந்த வெறிநாயை வலைய போட்டு அப்படியே லாவகமா பிடிச்சிருக்காங்க. இதற்கிடையில தேர்வு எழுதி வரும் மாணவர்களுடைய நலனை கருத்துல கொண்டு பட்டுக்கோட்டை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி வளாகத்திலேயே அரசு ஆம்புலன்ஸ், அப்புறம் நடமாடும் மருத்துவமனை, டாக்டர்கள் மற்றும் நர்ஸ்கள் எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அங்க இருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.